நாடுகள் பல, பூமி ஒன்றுதான். நகைகள் பல, தங்கம் ஒன்றுதான். மதங்கள் பல, கடவுள் ஒன்றுதான். கதைக்குள்ள போலாமா? பீட்டர், ஜெனி, ராய், ஜூலி, சாய்ராம். சாய்ராம். சரி அண்ணே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏன் இங்க ஒண்ணு கூடி இருக்கோம்? அட, இது தெரியாதா? வழக்கமா நம்ம ஒவ்வொரு ஈவென்ட்க்கும் டிராமா பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம மைக்ல கதை சொல்ல போறாரு. கதையா? ஆமா, கதை தான். இன்னைக்கு கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் டேவை எப்படி நல்ல விதமாகவும் வித்தியாசமாகவும் செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம மதுக்கா வந்து என்னை ஏசின்னு ஏசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப முடிவு பண்ணேன், இந்த கிறிஸ்துமஸ்க்கு இயேசு பிறந்த கதையே சொல்லலான்னு. தெமுர்லோ சத்யசாய் பாபா மையத்தின் இளைஞர்களாகிய உங்களை ஒன்று சேர்த்து உலகத்துக்கு வந்த ஒளி ஜீசஸ், உலகத்துக்கு வந்த ஒளி ஜீசஸ், உலகத்துக்கு வந்த ஒளி ஜீசஸ், ஜீசஸ்னு கதை எழுதி கதா கலச்சப்ப செய்யறதுக்குள்ள எனக்கு பாதி இல்லை, முழு உசுரும் போயிருச்சு. சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசுதான் இந்த கிறிஸ்துமஸோட தளபதி. இந்த தளபதி எப்படி மக்களோட தலைவிதியை மாத்தினார்னு பாப்போமா? சொல்றது என்ன, பாட்டாவே பாடிடுவோம். ஜூலி, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஜீசஸ் பிறந்த கதையே தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு புரிய விதமா ஒரு கலா கலைச்சப்போ செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள காலத்துல மத்தவங்களை பத்தி பின்னாடி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்றதோட ஜீசஸ் கதையை பத்தி சொல்றவங்களுக்கும் அதை கேட்கறவங்களுக்கும் புண்ணியமா இருக்கும். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. பொறுமையா ரோய், ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும். தம்பி அலெக்சி, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஜீசஸ் கதைய கொஞ்சம் சொல்லுமா, பைபிள் புக்க படிப்போமா, மற்ற வெட்டி கதையெல்லாம் போதுமா, ஜீசஸ் கதையை போதுமா. பெரியம்மா பெரியம்மா இயேசுவோட செல்லம்மா, பெரியம்மா பெரியம்மா இயேசுவோட செல்லம்மா, போகாத தப்பா வழிக்கெல்லாம் போகாத, போனாலும் அது கண்டிப்பாக கேட்காத, மற்ற கதையெல்லாம் கேட்காத, நாங்க சொல்லுவோம் ஜீசஸ் கதையை. ஆமா ஸ்டெல்லா, நம்மளுக்கு எப்படி அம்மா அப்பா இருக்கிறாங்களோ, சுவாமிக்கு எப்படி அப்பா அப்பா இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம ஜீசஸ்க்கும் அம்மா அப்பா இருந்தாங்க. இப்ப நான் அந்த கதையாவே சொல்றேன், கேளுங்க. முன்னொரு காலத்துல நசரேத் என்ற ஊர்ல மேரி என்ற யூத பெண் வாழ்ந்து வந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். யூதம் அப்படின்னா என்னது? ரோய், யூதம் அப்படின்னா ஒரு மரம். அதுல சேர்ந்தவங்க தான் நம்ம மேரியம்மா. அவங்க இன்னும் கொஞ்ச நாள்லே பெத்லஹேம் ஊரை சேர்ந்த ஜோசப் என்பவரை மேரேஜ் பண்ண இருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி நம்ம மேரியம்மா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிசய குரல் கேட்டுச்சு. இருங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் இப்படி நடுவில் பேசுறீங்கன்னா நான் பேச போறத மறந்துடுவேன். அப்புறம் நான் பேச போறத மறந்துட்டேன்னா கதை முடியாது. கதை முடியலன்னா கன்ஃபார்ம் நான் முடிஞ்சிடுவேன். அதனால பொறுமையா இருங்க, சொல்றேன். அவங்க கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஒரு பிரகாசமான ஒளியிலிருந்து ஒரு தேவதூதர் வந்தாரு. ஆமா ஆமா, அவங்க தான் ஜோடி. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அந்த மேரியம்மா பயபக்தியோட நீங்க யாருன்னு கேட்க, நான் கடவுளோட தெய்வ தூதர் என்று கேப்ரியல் சொன்னார். மேரியம்மா பயப்பட வேண்டாம், கடவுள் தான் என்ன உங்ககிட்ட அனுப்புனாரு. கடவுளோட வேலையை செய்யதான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல
உங்களுக்கு அழகிய ஆண்மகன் பிறப்பார், அவரை அனைவரும் இயேசு என்று அழைப்பார்கள் என்று மேரியம்மா கிட்ட சொன்னாரு. உடனே நம்ம மேரியம்மா சந்தோஷத்தோடையும் பயபக்தியோடையும் நம்ம கேப்ரியலை வணங்கினார். அப்புறம் என்ன, பாட்டுக்கு போலாமா? அதுக்கப்புறம் மேரியும் ஜோசப்பும் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேரி அம்மா கர்ப்பமானாங்க. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னுக்கு ஜோசப் மேரியோட அவரோட சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு போனாரு. ஏன் சார் நம்ம 2 பேரும் பெத்லஹேமுக்கு போனாங்க? ஏன்னாக்கா அவங்க ஊர்ல மக்கள் தொகையை கணக்கீடு எடுப்பாங்க ஜான். அதனாலதான் ஜோசப் மேரியோட அவரோட சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு போனாரு. அண்ணே, சரிண்ணே. பெத்லஹேம் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இரு ஜெனி, இதை இப்ப பாட்டாவே பாடிப்போம். பாடிடலாமே. நசரத்தை விட்டு விட்டு பெத்லஹேம் போனாங்க. பெத்லஹேமுக்கு போய் அந்த வீடு தேடி எடுத்தாங்க. வீடு எத்தனை வீடு எதுவும் கூட கிடைக்கல. வீடு எத்தனை வீடு எதுவும் கூட டிசம்பர் 25ஆம் தேதி 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்மளோட ஜீசஸ் அந்த மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. அந்த நாளதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்மஸா செலிப்ரேட் பண்றோம். அதே நாள்லதான் 2 ஆடு மேய்க்கிறவங்க கண்ணுக்கு வானத்துல இருந்து பிரகாசமான ஒரு ஸ்டார் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்டார்ல இருந்து அன்னைக்கு வந்தாரு அதே தேவதூதன் வந்து உங்களோட கடவுள் இந்த உலகத்துல அவதரிச்சிட்டாருன்னு சொன்னாரு. அண்ணே, அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல ஸ்டார் வெச்சுக்கோமா? ஆமா ஜூலி, அதனாலதான் நம்ம எல்லா கிறிஸ்மஸ் ட்ரீலயும் ஸ்டாரை பார்க்க முடியுது. ஓ, எலிக்சனா, அப்படியே நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீல ஸ்டார் வைக்கலாம். ஓகே ஸ்டெல்லா, வெச்சுட்டா போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேர் ஆடு மேய்க்கிறவங்க அந்த மாட்டு தொழுவத்துக்கு போய் பிறந்த குழந்தை இயேசுவை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா இயேசு பிறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பாட்டுதான். Yeah.
இந்த உலகத்துல அவதரிச்ச எல்லா அவதாரங்களுக்கும் ஒரே குறிக்கோள் தான். நம்ம சுவாமி எப்படி லவ் பால் சோ பால்னு சொல்லியிருக்காரோ, ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்னு சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி நம்ம ஜீசஸும் அன்பு, மன்னிப்பு, கருணை, சேவையை பத்திலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இத பத்தி ஒரு வீடியோவா பார்ப்போமா? எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்க, நம்ம நிதேஷ் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
பின்பற்றும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அண்ணன் பாட்டு முடிஞ்சிச்சு, நம்ம சீனுக்கு போலாமா? சாரிப்பா, பத்தி பரவசமா இல்ல, சாரி. அலெக்ஸ் அண்ணன், அலெக்ஸ் அண்ணன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதாபாத்திரத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு. பட் ஸ்டீவன் அண்ணன், அலெக்ஸ் அண்ணன், மைக்கேல் அண்ணன், அவசரப்படாதீங்க. இந்த கிறிஸ்துமஸை பத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்புறமா முடிச்சிருங்க. சரி, ஓகே. கிறிஸ்துமஸ் என்பது நம்ம ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு முடிச்சுட்டு போறது கிடையாது. அதுல வந்துட்டு நம்ம அன்பு, கருணை, மன்னிப்பு, சேவை இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை செய்தியா எடுத்துக்கணும். சிறிய ஊரான பெத்லகேம்ல பிறந்த இயேசு இந்த உலகத்தின் மன்னிப்பின் ஒளியாக வந்து நம்ம மனிதர்களுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன் என்ற எண்ணத்தையே வந்து மாத்தினாரு. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஞாபகப்படுத்துறது என்னன்னா, நம்ம குடும்பத்துல, நம்ம சமுதாயத்துல, இந்த உலகத்துல அன்பு, மன்னிப்பு, கருணை, அமைதிய விதைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சுவாமியோட கோட்பாடை எப்படி பின்பற்றுமோ அதே மாதிரி இயேசுவோட பிறப்பையும் அவரோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கணும். கடவுளான அவரோட வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல வர ஒரு சவால்களையும் சோதனைகளையும் நல்லபடியா ஃபேஸ் பண்ணி நம்மளை சுற்றி உள்ளவங்கிட்ட அன்பாகவும் கருணையாகவும் நடந்துக்கும். இதுதான் இந்த கதாகலசத்தோட குறிக்கோள். அப்போனா அண்ணன், நம்ம கதாகலசத்தை ஒரு பாட்டோட முடிச்சிடலாமா? ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணுப்பா. சத்திய